கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 10ஆம் இடம்னு சொல்லும்போது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "பதவி பறி போயிடுமா?" அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப என்கிட்டயே நெறைய பேர் கேட்பாங்க. "சார் நான் கன்னி ராசி. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. பதவி ஏதாவது போயிருமா? நான் இந்த இடத்துல வேலையில இருக்கேன். இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல இருக்கேன்னு" கேட்பாங்க. அந்த மாரி எதுவும் நடக்காது. கவலைப்பட வேண்டாம் முதல்ல. அந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்த பார்க்க போறாரு. அந்த தனஸ்தானத்தில பார்க்கறதுனால நெறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றம் வரதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, "ஐயோ! என்கிட்ட இருந்த பதவி போயிருச்சு." அந்த மாரி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வுக்கு இவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ, அதெல்லாம் நடக்கப் போகுது. குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெறைய கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை. கடந்த ஒரு 1 1/2 வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதே மாரி குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது ராசிக்கு. அப்ப 4ஆம் இடத்துல வரும்போது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் இந்த வருஷம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி குருவுடைய பார்வை 9வது பார்வை அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுறதுனால, நெறைய பேருக்கு இந்த வருஷம் கடனுடைய அளவு மெயினா குறையும். தொழில்ல இருக்கவங்களுக்கு காம்படிஷன் குறைஞ்சு, இவங்களாலயும் சில ப்ராடக்ட்ட ப்ராஃபிட்டபிளா விக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.